மைக்கேல் ஜாக்சன் மேடையில் அவர் நின்னாலே போதும், லட்சக்கணக்கான ரசிகர்கள் கத்தி ஆர்ப்பரிப்பாங்க, மயங்கி விழுவாங்க. இசை உலகையே தன்னோட விரல் அசைவில் ஆட்டி படைத்த ஒரு மாமனிதன் மைக்கேல் ஜாக்சன். இன்றைக்கி நாம் அவரோட வாழ்க்கையில் இருக்கிற சில ஆச்சரியமான உண்மைகளையும் அவரை பற்றி இப்போ உலகம் முழுக்க பேசப்பட்டு வர்ற ஒரு பிரம்மாண்ட விஷயத்தையும் பார்க்க போகிறோம். மைக்கேல் ஜாக்சன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அவரோட மூன்வாக் டான்ஸ் தான். ஆனால் பலருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, அந்த நடனத்தை மைக்கேல் ஜாக்சன் கண்டுபிடிக்கலை. ஜெஃப்ரி டேனியல் அப்படிங்கிற ஒரு டான்ஸர் செஞ்ச ஸ்ட்ரீட் டான்ஸ் ஸ்டெப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை தன்னோட பாணியில் உருவாக்கி உலக புகழ்பெற்றதாக்கினார் நம்ம ஜாக்சன். அதே மாதிரி ஸ்மூத் கிரிமினல் அப்படிங்கிற பாட்டில் அவர் தரையில் இருந்து 45 டிகிரி கோணத்தில் முன்னாடி அப்படி சாஞ்சு ஆடுவார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு உலகமே வியந்துச்சு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. மைக்கேல் ஜாக்சனே தன்னோட பேரில் ஒரு பிரத்யேக ஷூவை, அதாவது ஆன்டி கிராவிட்டி ஷூ டிசைன் பண்ணி அதுக்கு பேட்டன்ட் உரிமையும் வாங்கியிருந்தார். அந்த ஷூவோட குதிங்காலில் சின்ன லாக் இருக்கும். அது மேடையில் இருக்கிற ஆணையோட லாக் ஆகி அவரை கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும். நடனத்துக்காக ஒரு ஷூவை கண்டுபிடிச்ச உலகத்தோட ஒரே நடன கலைஞர் இவர் தான். ஜாக்சனோட த்ரில்லர் ஆல்பம் வெளியாகி 40 வருஷங்களுக்கு மேலாகியும் இன்றைக்கும் உலகிலேயே அதிகப்படியாக விற்பனையான ஆல்பமாக கின்னஸ் சாதனையில் முதலிடத்தில் இருக்குது. ஜாக்சன் வெறும் பாடகர் மட்டும் இல்லைங்க, உலகிலேயே மிகச்சிறந்த கொடையாளியும் கூட. 30க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு பல 100 கோடிகளை வாரி வழங்கிய மனிதன். உலகெங்கும் கோடிக்கணக்கில் ரசிகர்களை குவித்து வைத்துள்ள மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கை வரலாறு சமீபத்தில் திரையரங்குகளில் மைக்கேல் அப்படிங்கிற பேரில் திரைப்படமாக வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸையே மிரட்டியது. இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த படத்தில் ஜாக்சனாக நடிச்சிருக்கிறது வேறு யாருமே இல்லை, அவரோட சொந்த அண்ணனோட பையன் ஜாஃபர் ஜாக்சன் தான். அப்படியே அவரோட அச்சு அசல் தோற்றம், நடனம், மேடை மேனரிசம் எல்லாமே தியேட்டரில் ரசிகர்களை கண்கலங்க வச்சது. மைக்கேல் ஜாக்சன் இப்போது இல்லை, ஆனால் அவரோட இசை, நடனம், இப்போ வந்திருக்கிற அவரோட பயோபிக் படம் அப்படிங்கிறது தலைமுறைகள் தாண்டியும் அவர் தான் என்றைக்குமே ஒரே கிங் ஆஃப் பாப் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஜாக்சனோட எந்த பாட்டு அல்லது டான்ஸ் ஸ்டெப் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.